ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஐம்பொன்னில் மெட்டி, வளையல், கொலுசு அதோடு சேர்த்து இன்னும் நிறையா பொருட்கள் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மயில் தோடு பார்க்குறோம். மயில் தோடு அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அருமையாக, ரொம்ப அழகாக, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது முகப்பு செயின் பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே சிகப்பு கலர் கல்லும் பச்சை கலர் கல்லும் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த பச்சை கலர் கல் பாருங்கள், ரொம்ப குட்டியாக, அதுவும் பளபளன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா எடுப்பாக இருக்குது. இந்த முகப்புக்கே அந்த பச்சை கலர் கல் தான் ரொம்ப எடுப்பாக இருக்குது. இது செயினும் கொஞ்சம் நல்ல செயினாக, கொஞ்சம் காஸ்ட்லியான செயினாகவே போட்டிருக்கோம். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஒரு செட்டு முகப்பு செயின் போட்டோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். வேறு எதுவும் கூட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அடுத்ததாக ஃபுல் க்ரீன்லேயே நமக்கு முகப்பு செயின் பார்த்திங்கன்னா 3 பால்லையுமே ஃபுல் க்ரீன் தான் கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுவுமே செயின் கொடி மாடல் செயின் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்குமே ரேட் நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்துடுது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அப்படி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப முடியல அப்படின்னா கோட் நம்பர் சொன்னிங்கன்னா கூட ஓகே. அடுத்ததாக நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் செயின் பார்த்துட்ருக்கோம். இது அந்த காலத்துலலாம் தங்கத்திலேயே செஞ்சு தங்கத்திலே போட்டிருப்பாங்க. நம்ம அம்மாக்கள், பாட்டிகள்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். அதே மாடல் இது முடிச்சு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது இப்போ சிங்கிள் செயினில் தான் இருக்குது. நம்ம முதல்ல டபுள் செயின் வந்தது. இப்போ சிங்கிளில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் அச்சசல் அப்படியே தங்கம் மாதிரியே, தங்கம் மாடல், தங்கம் ஃபினிஷிங்கு, தங்கம் கலரு எல்லாமே அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட டிசைன்லலாம் பிசுறு இல்லாமல் அப்படியே தங்கம் மாதிரியே அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்க தோடு பாருங்கள். தோடில் நடுவில் மட்டும் கல் வச்சுருக்காங்க. சுற்றிலும் கோல்டில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே. இது ப்ளைன் தோட போட்டுக்கிறாலும் போட்டுக்கலாம். இல்லை ஜிமிக்கி வேணும் அப்படின்னா ஜிமிக்கியோடு சேர்த்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதே ஒரு சிலர் மாடல் போட்டும் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்டே கூட மாடல்கள் இருக்குது. நீங்கள் வேணும்னா கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம். இந்த தோடுமே கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இருக்குது. நடுவில் கல் வச்சாலும் சுற்றிலும் கோல்டன் மாதிரியுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நார்மலாக இதெல்லாம் டெய்லி யூஸ் போட்டுக்கலாம். நார்மலாக டெய்லியுமே வீட்டில் போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுக்காது கொள்ளாது. அந்த பாட்டுக்கு அப்படியே இருக்கும். காது அரிக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். கோல்டு மாதிரியும் இருக்கும். இது நம்மளுடைய பியூர் ஐம்பொன் வளையல். அதுலேயுமே ஒத்த கல் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. ஒரு பூ டிசைனும் ஒரு கல்லுமா கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பியூர் ஐம்பொன் வளையல். இதெல்லாம் நம்ம கையில் போட்டுக்கிட்டால் உடம்புக்கும் நல்லது. போட்டிருக்கும்போது காப்பு போட்டிருக்க மாதிரியே இருக்கும் கையில். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். வேணுங்கிறவங்க சைஸை சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அப்படியே தங்கம் போலவே ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது பாருங்கள்.
இதுவுமே ஐம்பொன் வளையல் தான். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து சும்மா அப்படியே மோல்டிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இதுவும் அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம தனியாகவும் கூட போட்டுக்கலாம். இல்லை நடுவில் வந்து நமக்கு என்ன டிசைன் வளையல் பிடிச்சிருக்கோ அந்த வளையலை போட்டு இதை பார்டராக போட்டுக்கலாம். நடுவில் நம்ம கண்ணாடி வளையல்கள் போட்டு கூட இதை நம்ம பார்டரில் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை மெட்டல் வளையல் போடுறதுனால நடுவில் மெட்டல் போட்டு இதை வந்து பார்டர் வளையலாக போட்டுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து மெலிசான கொலுசு. கொலுசு மாடல் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல மெலிசான கொலுசு. இதை தான் வந்து காலேஜ் மாடல் கொலுசும்பாங்க. இப்போ எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் கூட இந்த மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. ஏன்னா நல்ல மெலிசாகவும் இருக்கும். காலில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப குட்டியாக பார்க்கும்போது வந்து ஒரு கோல்டில் கொலுசு போட்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இது திருகாணியில் வந்து 3 முத்து இருக்குது. நீங்கள் வந்து முத்து வச்சும் வாங்கிக்கலாம். இல்லை முத்து வேண்டாம் எங்களுக்கு ப்ளைன் திருகாணி தான் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ப்ளைனாகவும் வாங்கிக்கலாம். இது வேறு ஒரு மாடல். இது வந்து அருணாக்குடி மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. கொலுசெல்லாம் வேணுங்கிறவங்க சைஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி அருணா இருக்கும். இப்போ நமக்கு குழந்தைங்க வந்து ஆண் குழந்தை பிறந்தா அந்த மாதிரி அருணா தான் போடுவாங்க வீட்டில். அதுதான் இதனால தான் இது வந்து அருணாக்குடி மாடல் அப்படின்னு சொல்கிறது. இந்த கொலுசு பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு மாடல். இப்போ நம்ம பார்த்தது அருணாக்குடி மாடலாக, இது வந்து இது வேறு மாதிரி இருக்குது. சுத்து மாடல் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு மாதிரியாக இருக்குது. அந்த டிசைன் வந்து நல்லா காமிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பட்டை செயின் மாடலு. இது வந்து 2 லேயர் தான் இருக்குது. 2 லேயர் தான் இருக்குது அப்படின்னும்போது இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது சின்னதாக காலில் போட்டிருக்கும்போது அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெட்டிகள் பார்த்துட்ருக்கோம். கல் வச்ச மெட்டி இதெல்லாம். கலர் கல்லும் இருக்குது, ஒயிட் கல்லும் இருக்குது. இதுவும் பியூர் ஐம்பொன் மெட்டி தான். இது ஒரு டிசைனில் இருக்குது. அந்த மெட்டியுமே இப்போ வந்திருக்க புது டிசைன்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கு முதல் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் நிறைய மெட்டிகள் போட்டிருக்கோம். அந்த டிசைன்ஸ் வேணுனாலும் ஓகே தான். நீங்கள் இது பிடிச்சிருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம், அது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு கேட்டு வாங்கிக்கலாம். இதுவும் பியூர் ஐம்பொன் மெட்டி தான். அழகான மெட்டிகள். இது வந்து ஃபுல் ஒயிட் கல் வச்ச மாதிரி. இது 2 சுத்து மட்டும் இருக்கிற மாதிரியான மெட்டி இது. பார்த்த மெட்டி வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாடல் மெட்டி பாருங்கள். இது ஒரு ஸ்டார் மாதிரி பூ மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டாராக போட்ட மெட்டி. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஐம்பொன் மெட்டி தான். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கலர் வந்து கோல்டு மாதிரியே. இதெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம காலில் போட்டிருந்தோம்னா அப்படியே கிடக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது பாட்டில் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப அருமையான ஒரு வளையல்.
கோல்டு வளையலில் என்ன டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அதே டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபினிஷிங்லாம் பக்காவாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த நம்பர் என்னன்றதை மட்டும் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மீன் மாடலில் உள்ள ஒரு முகப்பு செயின் அழகாக இருக்குது. இந்த செயினுமே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் உள்ள செயின் தான் இது. அந்த செயினில் தான் இந்த முகப்பு போட்டிருக்கோம். ஐம்பொன்னில் உள்ள முகப்பு இது. இதுலேயுமே வந்து கலர்களில் வச்சுருக்காங்க. ரெட் கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலரில் ஒரு கலர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நான் மிளகு மணி செயின், முன்னாடிலாம் மிளகு மணி செயின், கொத்தமல்லி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே வந்து இது வந்து டபுள் லேயரில் இருக்குது. டபுள் லேயர் செயினில் நம்ம வந்து முகப்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது, எடுப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த செயினுமே கூட பழைய மாடல் தான், அதாவது ட்ரெடிஷ்னல் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான செயின் தான் இதுவுமே. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது முத்து வளையல். அம்பாள், மகாலட்சுமி அம்பாள் வந்து அதில் டிசைன் நடுவில் கொடுத்துருக்காங்க. இந்த முத்து வந்து ஃபுல்லாக வரிசையாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. சைஸ் என்னன்றதை சொல்லிவிடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அனுப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஓம் டாலர் செயின். இந்த ஓம்லேயுமே கூட மயில், வேலு, ஓம் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இது. போன வீடியோவில் போட்டிருந்தது வேறு மாடல் ஓம் டாலரு. இது வந்து வேறு மாடல் ஓம் டாலர். செயின் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாடல் செயின் தான் இதுலேயும் போட்டிருக்கோம். டாலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் இதுலேயுமே மயில் இருக்குது, வேல் இருக்குது, அதே போல் ஓம் இருக்குது.